எப்பயுமே அவருக்கே தெரியுமே, நான் ஜெயிக்கவே மாட்டேன், நான் அரசியல்ல ஜெயிக்கவே மாட்டேன், ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டேன், நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு இருந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. கட்சியில ஜெயிக்கவே மாட்டேன்னு சொல்லி சும்மா போய் ஒரு யூடியூபர் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சா போய் பேசிட்டு இருக்காரு. அவரை நீங்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க. அரசியல்ல ஜெயிக்கிறோம் ஜெயிக்கல அது அப்பாற்பட்டது. மக்களுக்காக நிக்கிறோம்ல, அதுதான் மெயின் விஷயம். இப்போ என்டிகே கட்சி இந்த 15 வருஷத்துல மக்களுக்காக எவ்வளவு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்கன்னு நான் ஒரு சின்ன கிளிப் கொடுக்குறேன் உங்களுக்கு, அதில் பாருங்க. ஜல்லிக்கட்டு பண்பாட்டு போராட்டம், காவிரி மீட்பு போராட்டம், முல்லை பெரியாறு உள்ளிட்ட நதிநீர் பங்கீட்டு பிரச்சனைகள், மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், நியூட்ரினோ, சேலம் 8 வழி சாலை, ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போன்ற சூழலியல் சார்ந்த போராட்டங்கள், திணிக்கப்பட்ட தேர்வான நீட், என்இபி, சிஏஏ, இஏஏ எதிர்ப்பு, இப்படி மாநில அரசின் உரிமைகளை பறிக்கக்கூடிய மத்திய அரசின் திட்டங்களுக்கு எதிராக போராடக்கூடிய போராட்டங்களை முன்னெடுத்து தலைவனுக்கு தம்பி, தம்பிகளினுடைய தலைவன் என்று வீர நடை போடுகிறார். தன்னை கவிழ்க்க நினைக்கும் அரசியல் எதிரிகளுக்கு இவரது பாணியிலேயே சிரித்துக் கொண்டே சொல்கிறார். தமிழர் தமிழ் இனத்திற்காக ஓங்கி ஒலிக்கக்கூடிய ஒரு குரல், அடுத்த தேர்தலை மட்டுமல்ல, அடுத்த தலைமுறை, சுற்றுச்சூழல் யாவற்றிற்காகவும் ஓங்கி ஒலிக்கக்கூடிய ஒரு குரல் செந்தமிழன் சீமான். போல டிவிகே கட்சி என்னென்ன மக்களுக்காக ஆதரவு கொடுத்திருக்காங்க, என்ன மக்களுக்காக செஞ்சிருக்காங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம்.